பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ந்து கிருபையை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு கிருபையின் மூலம் தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த கிருபையை குறித்த காரியங்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 62:12 வசனத்தை வாசிப்போம். கிருபையும் உம்முடையது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அழகாய் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீது பாடுகிறார், கிருபை உம்முடையது ஆண்டவரே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. கிருபை உம்முடையது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், கிருபையை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு, கிருபை பலன் அளிக்கும். நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கக்கூடியது கிருபை. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவா இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில் பலன் அளிக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பான். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த காலை வேளையில நீங்க கேட்கிற இந்த வசனத்தின் மூலம் உங்க வாழ்க்கையில் இன்னையில இருந்து ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபையானது பலன் கொடுக்கும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம எத்தனையோ ஸ்தோத்திரம் காரியங்களை செய்து பலனை எதிர்பார்க்கிறோம்ல. விவசாயம் செய்கிற விவசாயிகளை பாருங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் அவர்கள் பலனை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் விளைய செய்கிற ஒவ்வொரு விளைச்சலையும் பலனை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அவர்கள் பலனை எதிர்பார்த்து செய்கிறார்கள். இந்த காலை வேளையில ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கிருபையினால் அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கேட்கிற அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் மிகுந்த பலனை கொண்டு வருவதாக. கர்த்தர் நல்லவர். வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம்னா, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நல்லா கவனிங்க, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க, நல்லா கவனிங்க, அப்பொழுது அவள் முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால், நல்லா கவனிங்க, எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு, நல்லா கவனிக்கணும், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை, கவனிங்க, உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இங்க நாம் பார்க்கிறோம், கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்கை அவருக்கு பிரியமானதா இருக்கும் அப்படிங்கிறத நாம் முதல்ல வாசித்த அந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் அவர் எப்படி கொடுக்கிறாரா? நிறைவான பலனை கொடுக்கிறார். நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில ரூத்து அவருடைய செய்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அவருடைய செய்கை தேவ கிருபையினால்
பூர்ணப்பட்டது போல ஆண்டுடைய பார்வைக்கு தெரிந்தது. அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிருபை அவளை ஆட்கொண்டிருந்தது. தேவன் அவள் மேல் கிருபை வைத்திருந்தார். தேவன் அவள் மேல் கிருபை வைத்திருந்தபடினால அவளுடைய வாழ்க்கையில் செய்கை தேவனுக்கு பிரியமாயிருந்தது. 2 மருமக்கள்ல அவள் முக்கியத்துவம் வாய்ந்தவளாய் மாறினாள். ஓர்பால் ஓடிட்டா, ஆனா ரூத்து தன்னுடைய மாமியாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால், தன்னுடைய கணவர் மரித்த பின்பும் தன் மாமியாருக்கு செய்ய வேண்டியதை அவள் செய்தால், அவள் மோவாப் தேசத்தை விட்டு அவள் மாமியோடு சேர்ந்து, ஆமேன் ஸ்தோத்திரம், அப்பத்தின் வீடாகிய தேசத்திற்கு அவள் வந்தாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கேதான் அவளுடைய காரியங்கள் அனைத்தையும் போவாசிடத்தில் அறிவிக்கப்பட்ட போது போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். இஸ்ரவேலின் செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக சொல்லிட்டு அப்படியே விடல. அவள் கிடைத்த அந்த அனுபவத்தை இந்த ரூத்து புஸ்தகத்துல நம்ம முடிவுல வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில பலனே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? பலனே வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியாதான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கட்டளை இடுகிறார். அந்த கிருபையானது உங்க வாழ்க்கையில பலனை கொண்டு வரும். ரூத்துடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வந்தது, நிறைவான பலனை கொண்டு வந்தது. இந்த காலை வேளையில ஆண்டுடைய வசனத்தை நீங்க விசுவாசிங்க, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிங்க. எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எனக்கு நிறைவான பலனை கொண்டு வரும். நீங்க துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணலையே, நீங்க ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றீங்க, ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க, உங்க செய்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்குமானா தேவன் உங்க வாழ்க்கையில கிருபையாய் பலனை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க செய்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் சொன்னா கிருபையாய் உங்க வாழ்க்கையில நிறைவான பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க செய்கையை மாத்திரம் சரிப்படுத்துங்க. உங்க செய்கை ஆண்டவருக்கு பிரியமா மாற்றுங்க. உங்க செய்கைகள் ஆண்டவருக்கு உகந்ததா மாற்றுங்க. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீங்க. தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யாம தேவனுக்கு பிரியமான காரியமாய் உங்க செய்கைகள் மாற்றி அமைக்கும் போது கிருபையாய் உங்க வாழ்க்கையில் அவர் பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் கால சூழ்நிலைகளை ஆமென் எல்லாவற்றையும் ஆண்டவர் சாதகமாக்கி உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்னும் வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று. தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்கட்டும். உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. 2வது, கிருபையாய் உங்களுக்கு பலன் அளிக்கணும்னா நீங்க எப்படி ஜீவிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க தர்மம் செய்யணும், உதவி செய்யணும், உபகாரம் செய்யணும். அதை எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, வலதுகை கொடுக்கிறத இடதுகைக்கு தெரியாதது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாய் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீங்கன்னா உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கிருபையாய் தேவன் கட்டளையிடுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில தர்மம் செய்யறாங்க, ஆனா வலதுகை கொடுக்கிறத இடதுகை தெரியாத மாதிரி கொடுக்கறது இல்ல. அதை ரொம்ப பெருமையா செய்யறாங்க. அப்படி செய்யாம உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், தேவையின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன், உதவின்னு கேட்கிறவங்களுக்கு நான் செய்வேன், உபகாரம்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு உதவி செய்வேன். அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில பெருமைக்காக செய்யாமல், புகழுக்காக செய்யாமல், தேவனுடைய பிள்ளையாக அவர் விரும்புகிற மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதே போல இந்த உலகத்துல உபகாரங்களை, உதவியை, தர்மத்தை நன்மையாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு செய்வீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். சிலர் நீங்க சொல்றீங்க, நான் எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கேன் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில பலனையே பார்க்க முடியலையே, என்னை ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க, உதவியை வாங்கிட்டு உதவியை பெற்றுக்கொண்டு என்னை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுறாங்க
என்ன ஒரு பாவியை போல சித்தரிக்கிறாங்க. நான் தான் உலகத்துல அதிகமான பாவத்தை செஞ்சவங்க போல என்ன பாக்குறாங்க. உதவி செஞ்சவங்க இன்னைக்கு உதவியை மறந்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில வெளியரங்கமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கிருபையாய் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கர்த்தர் தருவார். ஒருவேளை இன்னைக்கு அதுக்குரிய சூழ்நிலைகள் இல்லாம போகலாம். ஒருவேளை அதற்குரிய சாதகமான நிலைமைகள் இன்னைக்கு இல்லாம போகலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உதவி செய்தது போலவே இந்த உலகம் கண்டுகொள்ளாதது போல, உங்களிடத்தில் உதவி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டது போலவே தெரியாதது போல உங்கள்கிட்ட நடந்து கொள்ளலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வெளியரங்கமான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. உங்களை நீங்க தேவ சமூகத்துல ஆமென் ஸ்தோத்திரம் மறைக்காம வலதுகையை செஞ்சதை இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு நீங்க செய்த ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு உபகாரத்தையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் கிருபையாய் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலைவெளியில கேட்ட இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில செய்யத்தக்க பலனை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். நீங்க செய்யற தர்மம், நீங்க செய்யற நன்மை, நீங்க செய்யற உபகாரம், நீங்க செய்கிற உதவி, நீங்க கேட்கிறவர்களுக்கு மனம் கோணாம கொடுத்தது ஆமேன் பரிதாபத்தோடு அல்ல. ஆமேன் எது கேட்டாங்களோ அதை உடனே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்லாம நீங்க கொடுத்தீங்க பாருங்க. அதற்குரிய வெளியரங்கமான பலன் கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே கிருபையானது உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. கிருபை உங்க வாழ்க்கையில ஆமேன் எதிர்பாராத நிலைமையில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் உங்களுடைய தர்மங்களுக்கும் உங்களுடைய ஸ்தோத்திர உபகாரங்களுக்கும் தக்கதாக பலனை கொண்டு வரும். கலங்கி போகாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேசி இருக்கிறார். இந்த காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில அர்ப்பணிப்பீங்கன்னா கிருபையினால் கிடைக்கிற பலனை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துல கிரியை செய்திருக்குன்னா கண்ண முடிச்சோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கிருபையினால் நீர் கொடுக்கிற பலனை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறீர். கிருபை பலன் அளிக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலம் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை இருதயத்துல பதித்து வைத்து அதன்படி கிருபையாய் தேவன் எனக்கு பலன் அளிப்பார் என்ற ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு உடைய பிள்ளைகள் தொடர்ந்து தன்னுடைய செய்கைகளை தேவனுக்கு பிரியமான விதத்துல ஆண்டவரை வெளிப்படுத்தவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, அது மாத்திரமல்ல தர்மம் செய்ய, ஆண்டவரே உபகாரம் செய்ய, உதவி செய்ய, நன்மை செய்ய, பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் செய்யவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில என்ன நோக்கத்துக்காய் பிரசங்கிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நாளைக்கு இன்னொரு கிருபையை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென்.